Hi children, today term 3 social science la we are going to see first lesson forts and palaces. Learning objectives. Students will be able to இந்த பாடத்தை நீங்கள் கற்றதுக்கு அப்புறமா என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா நோ த ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஸ்கிரைப் த பேலசஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரண்மனைகளை பற்றி அறிந்து கொள்ள போகிறது, தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? தென் எக்ஸ்பிளைன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ட்ஸ் அண்ட் பேலசஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகளையும் அரண்மனைகளுடைய வரலாறு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். Tamil Nadu has been ruled by several empires, especially by the Chera, Chola, Pandya and Pallava rulers. தமிழ்நாட்டை நிறைய மன்னர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் சில பேர். அவங்க யார் யாருன்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியாஸ் அண்ட் பல்லவ ரூலர்ஸ். Cholas, Pandyas and Nayakas constructed magnificent forts and palaces in Tamil Nadu. தமிழ்நாட்டில் சோழர்ஸும் பாண்டியர்கள் அந்த நாயக்கர்கள் இவங்களாம் நல்ல அற்புதமான மேக்னிஃபிஷன்ஸ் கோட்டைகளையும் அரண்மனைகளையும் கட்டியிருக்கிறாங்க. The Dutch, the British and the French entered our country and they built forts to protect their territories. இந்த டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரவங்க, ஃப்ரெஞ்சுக்காரவங்க நம்ம நாட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி உரிமையை பாதுகாக்கிறதுக்காண்டி அவங்களுக்குன்னு சில கோட்டைகளை கட்டியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் ஃபோர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். The architectural forts, architectural monuments are now preserved in the form of palaces, forts and other historical sites in Tamil Nadu. ஆர்கிடெக்சரல் அப்படின்னா கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட்டடக்கலையோட நினைவு சின்னங்கள் என்ன, அந்த காலத்தில் கட்டடக்கலையோட நினைவு சின்னங்கள் ஞாபகார்த்தமாக இருக்கிறது என்னென்னா அரண்மனைகள், பேலசஸ், ஃபோர்ட்ஸ், கோட்டைகள், அப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ், வரலாற்று நினைவு சின்னங்கள் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த காலகட்டத்தில் டுடே ஒன்லி a few palaces and forts are in good condition. இப்போ தற்பொழுது சில கோட்டைகளும் அரண்மனைகள் மட்டும்தான் நல்ல ஒரு நிலையில் இருக்குது. They are the prime attraction for tourists in தமிழ்நாடு. அந்த நல்லா இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கக்கூடிய கோட்டைகள், அரண்மனைகள் சுற்றுலாக்கு வர்ற மக்களுக்கு அவங்களுடைய முக்கிய இடமாக இருக்குது. அவங்க போய் அதை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய அட்ராக்ஷனான ஒரு இடமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் வெல்லூர் ஃபோர்ட். வெல்லூர் ஃபோர்ட் இஸ் a 16th century fort situated in Vellore, Tamil Nadu. It was built by the kings of விஜயநகர அரசர்னால 16ஆம் நூற்றாண்டில் வேலூரில் கட்டப்பட்ட கோட்டை தான் வேலூர் கோட்டை அப்படிங்கிறது. Among the forts in Tamil Nadu, Vellore Fort is considered to be one of the most invincible fort. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோட்டைகள்லையுமே வேலூர் கோட்டை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. யாராலையும் அதை தாண்டி இன்னொரு கோட்டை இருக்குன்னு சொல்ல முடியாது. முக்கியம் வாய்ந்த ஒரு கோட்டையாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் சரௌண்டட் பை டீப் அண்ட் வைட் மோட். ஏன் அப்படின்னாக்க அந்த கோட்டையை சுற்றி ஆழமான நல்ல அகலமான அகழிகள் இருக்குது. அகழி மீன்ஸ் வாட்டர்னால் நிறைவுபட்டிருக்கிறது. இந்த வாட்டர் ஆஃப் திஸ் மோட், இந்த மோட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் இருக்குல்ல அகழியில், அதில் thousands of crocodiles இருக்குது. இட் வாஸ் ஃபியர்ட் பை மெனி ரைடர்ஸ் ஆஃப் த ஃபோர்ட். இந்த கோட்டைக்குள்ளே தெரியாத யாராவது ஒருத்தர் படையெடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அது அச்சம் தரக்கூடிய வகையில் இருக்குது. This fort is a good example of military architecture. Military means இராணுவம், architecture means கட்டடக்கலை. ஸோ இது இராணுவ கட்டடக்கலையோடைய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இட் இஸ் ஸ்டட்டட் வித் டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ். இது இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை. ஓகேங்களா? இன் 1799 திப்பு சுல்தான் ஃபேமிலி வாஸ் டிடைன்டு ஹியர் பை த பிரிட்டிஷ். 1799 திப்பு சுல்தான் அரசனுடைய குடும்பத்தை பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்களா, இங்கே தான் சிறைப்பிடித்து வச்சுருக்கிறாங்க. The first rebellion against the British broke out at Vellore Fort in 1806. 1806 அந்த இயரில் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை எதிர்த்து, ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து வேலூர் ஃபோர்ட்டில் தான் அந்த ரிபெல்லியன் கிளர்ச்சின்னு அப்படி ஒன்று ஆரம்பமானது. வெல்லூர் ஃபோர்ட்டுடைய பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. And then
இன்சைட் த வெல்லூர் ஃபோர்ட் அந்த பிக்சர் பார்த்தீங்க அந்த வெல்லூர் ஃபோர்ட்டுக்குள்ளே அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அங்கே வெல் நோன் டெம்பிள் கால்டு ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள், சர்ச், கிறிஸ்டின் சர்ச் இருக்குது, அண்ட் மோஸ்கியோ முஸ்லீம்ஸுடைய பள்ளிவாசல் இருக்குது, அப்புறம் மியூசியம் அருங்காட்சியகம் இருக்குது, அதுக்கப்புறம் அண்ட் செவரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய அரசு அலுவலகங்களும் அங்கே இருக்குது. வெல்லூர் ஃபோர்ட் ஹாஸ் 5 இம்பார்ட்டன்ட் மகால்ஸ். அங்கே 5 முக்கியமான மகால்கள் இருக்குது. என்னென்னா ஹைதர் மகால், திப்பு மகால், பேகம் மகால், கண்டி மகால், பாதுஷா மகால் அப்படின்னு சொல்லி 5 மகால்கள் இருக்குது. ரெண்டாவது ஃபோர்ட் நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் ஃபோர்ட். திண்டுக்கல் ஃபோர்ட் திண்டுக்கல்லில் இருக்கிறது. ஓகேங்களா. இந்த திண்டுக்கல் ஃபோர்ட் வந்து 17th சென்ச்சுரியில், வேலூர் ஃபோர்ட் வந்து 16th சென்ச்சுரி, திண்டுக்கல் ஃபோர்ட் வந்து 17th சென்ச்சுரியில் கட்டப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இட் இஸ் ஆல்சோ கால்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை. இது திண்டுக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. In the 18th century, the fort was passed on to the kingdom of Mysore. 18வது செஞ்சுரியில் மைசூர் அரசருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த கோட்டை வந்துடுது. Dindigul fort was built by the Nayakas of Madurai in order to defend the region from the invading Mysore army. மைசூர் ஆர்மி கிட்டேருந்து நம்ம கைவசத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மதுரையில் உள்ள நாயக்கஸ்னால இந்த திண்டுக்கல் கோட்டை என்ன பண்ணாங்களாம், கட்டியிருக்கிறாங்க. Presently, the fort is maintained by the Archaeological Survey of India. பட் கரண்ட் பொசிஷனில் இப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல, அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த திண்டுக்கல் ஃபோர்ட் செயல்பட்டு இருக்குது. The fort was cemented with double walls to withstand heavy artillery. கனரக பீரங்கிகளை தாங்கக்கூடிய வகையில், ஓகேங்களா, ஆர்டிலரினா அப்படின்னா பீரங்கிகள், அந்த மாதிரில வெயிட்டான பீரங்கிகளை தாங்கும் வகையில் இந்த கோட்டைகள் வந்து எப்படி இருக்கான், டபுள் வால்ஸ், இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டது. இப்போ திண்டுக்கல் ஃபோர்ட்டுடைய பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பாருங்கள். ஓகே, நாவ் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் யார் வந்து கிங், யார் குயின், யார் பிரின்ஸ் அண்ட் தென் யார் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் built by the British in India. Fort St. George is located in Chennai. State Secretariat is functioning inside the fort. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது அப்படின்னாக்க ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறது. அது எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தலைமைச் செயலகமாக அமைக்கப்பட்டுள்ள இடம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது எந்த இதுலன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான். நெக்ஸ்ட் வந்து திருமயம் ஃபோர்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் திருமயம் ஃபோர்ட் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா. திருமயம் ஃபோர்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் artistic work and architectural brilliance. It is located in புதுக்கோட்டை, தமிழ்நாடு. திருமயம் கோட்டை அப்படிங்கிறது அதனுடைய அழகும் கட்டடக்கலைக்காக அது புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. திருமயம் ஃபோர்ட் இஸ் பாப்புலர் ஃபார் இட்ஸ் லார்ஜ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்னொரு வகையில் திருமயம் ஃபோர்ட் எப்படி இருக்குனாக்க அதனுடைய மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளில் அது கொண்டிருக்கு. அதனால் திருமயம் ஃபோர்ட்டுக்கு ரொம்ப பாப்புலர் ஆனது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஊமையன் கோட்டை. இந்த கோட்டையை ஊமையன் கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனுடைய பிக்சர் பாருங்கள். த மேக்னிஃபிஷியன்ட் Sadras Fort was built for commercial purpose by the Dutch. It is located in காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாட்ராஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறது வணிகம் நோக்கத்திற்காக, வியாபார நோக்கத்துக்குள்ள அதுக்காக டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோட்டையினுடைய பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சி ஃபோர்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சி ஃபோர்ட். ஜிஞ்சி ஃபோர்ட் இஸ் another beautiful fort in Tamil Nadu. It is located at Viluppuram district. ஜிஞ்சி ஃபோர்ட் இஸ் பில்ட் அக்ராஸ் 3 hills. ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படிங்கிறது மிக அழகான ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலேயே. அது எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 3 மலைகளுக்கு குறுக்கே என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. The fort walls are 13 kilometer long and the 3 hills are connected by walls. இந்த ஃபோர்ட்டுடைய சுவர் வந்து 13 கிலோமீட்டர் லென்த்து லாங்காகவும் 3 மலைகளை இணைக்கக்கூடிய வகையிலும் கட்டப்பட்டிருக்குது. இட் இஸ் பில்ட் அட் எ ஹைட் ஆஃப் 800
800 feet and protected by a 80 feet wide moat. இது வந்து 800 ஃபீட் வந்து உயரமாகவும் 80 அடி அகலமுள்ள அகழிகளாலும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. It is a huge fort with many attractions like Kalyan Mahal, temples, Anekulam Pond, granaries and a watchtower. இங்கே வந்து பெரிய பெரிய எல்லாராலையும் அழகாக இருக்குது அப்படின்னு பண்ணக்கூடிய கல்யாண் மகால் இருக்குது, அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஆனைக்குளம் பாண்ட் இருக்குது, குளம் இருக்குது, தென் கிரானரிஸ் அப்படின்னா களஞ்சியங்கள் அதற்கு, அப்புறம் வாட்ச் டவர் கண்காணிப்பு கோபுரம், இல்லை கேமரா வச்சு பண்ணுறாங்களா அந்த மாதிரி கண்காணிப்பு கோபுரம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தரங்கம்பாடி ஃபோர்ட். ஓகேங்களா, தரங்கம்பாடி ஃபோர்ட் இஸ் லோக்கலி கால்டு டேனிஷ் ஃபோர்ட். தரங்கம்பாடி கோட்டையை வந்து டேனிஷ் கோட்டை அப்படின்னு நார்மலாக அழைக்கிறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஷோர்ஸ் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் இன் தரங்கம்பாடி, ட்ராங்குபார், தமிழ்நாட்டில் அந்த பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஓரத்தில் இந்த தரங்கம்பாடி ஃபோர்ட் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. The fort is trapezoidal in shape with 3 rooms in the left wing. லெஃப்ட் சைடில் 3 அறைகளால் இது எப்படி இருக்குன்னா சரிவகை அப்படி சாஞ்சு வர்றது மாதிரியான ஒரு ஷேப்பில் அமைஞ்சிருக்குது. The central part of the fort has 4 domes. இதனுடைய மையப்பகுதியில் 4 மாடங்கள் இருக்காங்க, குவி மாடங்கள்ங்கிறது. டோம்ஸ்னால் குவி மாடங்கள். The central pillar of the hall holds the entire weight of the domes. இந்த 4 டோம்ஸ் இருக்குல்ல, அந்த 4 டோம்ஸோடைய ஃபுல் வெயிட்டையும் தாங்கக்கூடிய வகையில் அந்த கோட்டையினுடைய சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த பில்லர் வந்து, ஹாலோடைய பில்லர் வந்து அவ்வளோ பெரிய மாடங்களையும் தாங்கி நிற்குது. அண்ட் தென் தமிழ்நாடு has great palaces in many places, some are described here. இதே போல் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய அரண்மனைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஃபோர்ட் பார்த்தோம், இப்போ பேலஸஸ் பார்க்க போகிறோம். திருமலை நாயக்கர் பேலஸ். இந்த மெஜஸ்டிக் திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் 17th century architecture of நாயக்கர் டைனசிட்டி. நாயக்கர் அரச மரபினர்னால திருமலை நாயக்கர் பேலஸ் அப்படிங்கிறது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பேலஸஸ் இன் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய அரண்மனை, முக்கியமான அரண்மனை. திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சிட்டி ஆஃப் மதுரையில் இந்த திருமலை நாயக்கர் பேலஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சுற்றுலாவுக்கு ஏற்ற ஒரு இடம். திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் வைட்லி நோன் ஃபார் இஸ் ஜெயிண்ட் பில்லர்ஸ். திருமலை நாயக்கர் மஹால் சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தூண்கள் ஞாபகம் வரும். இட் ஹாஸ் அன் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். அங்கே தொல்பொருள் அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. The major attraction of this palace is the courtyard and the dancing hall. இந்த நாயக்கர் மகாலுடைய முக்கியமான மக்களுடைய இதை கவரும் வகையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னாக்க அதில் இருக்கக்கூடிய கோர்ட்யார்ட் முற்றமும் அந்த டான்ஸிங் ஹால், டான்ஸ் ஆடக்கூடிய நடன மண்டபமும். இதுதான் திருமலை நாயக்கருடைய அரண்மனை. தமுக்கம் பேலஸ். ஓகேங்களா, தமுக்கம் பேலஸ் வாஸ் த சம்மர் ரெசிடென்ஸ் ஆஃப் த குயின் ராணி மங்கம்மாள் ஆஃப் நாயக் டைனசிட்டி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் மதுரை. இங்கே பார்க்குறீங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இது வந்து மதுரையில் லொக்கேட் ஆகிருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்த குயின் ராணி மங்கம்மா அப்படிங்கிறவங்க தன்னுடைய கோடை காலத்தில் அவங்களுடைய கோடைக்கால பொழுதுகளை வந்து கழிக்கிறதுக்கு இந்த இடத்தை அவங்களுடைய வீடாக அவங்க பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட், கனெக்ட் த ஃபாலோவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித் தியர் நேம்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு சிம்மாசனம் மாதிரி, அதுக்கு வந்து த்ரோன் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேயா, த்ரோன். அண்ட் தென் செகண்ட் ஒன்று க்ரோன். இது இங்கே வரும். ஓகேங்களா, பவ் அண்ட் ஆரோ எங்கே போகும், இங்கே. ஸ்வாட் அப்படிங்கிறது இங்கே. அண்ட் தென் இது என்னது, ஷீல்ட். ஓகே, இப்படி நம்ம இதை மேட்ச் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்ன் ஹில்ஸ் பேலஸ் இன் ஊட்டி சர்வ்ட் அஸ் த சம்மர் பேலஸ் ஃபார் த கிங்ஸ் ஆஃப் மைசூர். தமுக்கம் பேலஸ் வந்து ராணி மங்கம்மாளுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி ஃபர்ன் ஹில்ஸ் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஃபர்ன் ஹில்ஸ் பேலஸ் அப்படிங்கிறது மைசூர் ஆட்சி செஞ்ச அரசன் இருக்காங்கள்ல அவங்களுடைய கோடைக்கால இல்லமாக அது அந்த அரண்மனை திகழ்ந்தது.
தஞ்சாவூர் மாரதா பேலஸ், மராத்திய பேலஸ் அப்படின்னு சொல்லலாம். தஞ்சாவூர் மாரதா பேலஸ் இஸ் பாப்புலர்லி கால்ட் தஞ்சாவூர் அரண்மனை. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையை தஞ்சாவூர் அரண்மனை அப்படிங்கிற பெயர்னால் அழைக்கிறாங்க. தஞ்சாவூர் மாரதா பேலஸ் வாஸ் ஒரிஜினலி கன்ஸ்ட்ரக்டட் பை த ரூலர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம். தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச நாயக்கர் அரசர்களால் இந்த தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை அப்படிங்கிறது கட்டப்பட்டது. ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த தஞ்சாவூர் நாயக்கர் கிங்டம், அவங்களுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு இட் சர்வ்ட் அஸ் த அஃபிஷியல் ரெசிடென்ஸ். தஞ்சாவூர் மாரத்தாவுடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸாக வந்து இந்த இது அமைஞ்சிச்சு. இந்த திருமலை நாயக்கர் வந்து அவங்களுடைய ஆட்சி வெற்றி பெறாமல் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா இந்த தஞ்சாவூருடைய அரண்மனை வந்து அஃபிஷியல் ரெசிடென்சியாக அதிகாரப்பூர்வமாக இல்லைம்மா, தஞ்சாவூர் மராத்தியரினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமாக திகழ்ந்துச்சு. தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் a tourist attraction which houses 3 separate venues: the palace, the art gallery and a manuscript library. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை வளாகம் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இதை 3 தனித்தனி பார்வையிடங்களாக நம்ம பிரிச்சிருக்காங்களாம். என்னென்னா அரண்மனைன்னு ஒன்று, அப்புறம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் அப்படின்னும், இன்னொன்று நூலகம், ஓகேங்களா, மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, அண்ட் தென் நூலகம் சரஸ்வதி மஹால் அப்படின்னு சொல்லி 3 இதாக வந்து இந்த அரண்மனையை பிரிச்சிருக்கிறாங்க பகுதிகளாக. இதில் சரஸ்வதி மஹால் இஸ் கன்சிடர்ட் as one of the oldest historical libraries in India. இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த வரலாற்று லைப்ரரி நூலகம் அப்படின்னு சொன்னால் அது சரஸ்வதி மஹால். சரஸ்வதி மஹால் ஆல்சோ ஹாஸ் எ மியூசியம். இங்கே ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. இந்த லைப்ரரி ஹாஸ் மோர் தேன் a million manuscript in languages like தமிழ், சான்ஸ்கிரிட், மராத்தி, தெலுங்கு அண்டு மணிப்பிரபலம். ஓகேங்களா, இந்த மொழிகள் எல்லா மொழிகள்லையும் தமிழ், சான்ஸ்கிரிட், மராத்தி, தெலுங்கு, மணிப்பிரபலங்கிற மொழிகளில் கையெழுத்து பிரதி மில்லியனுக்கு அதிகமான கையெழுத்து பிரதிகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. Last, Padmanabhapuram Palace. Padmanabhapuram Palace is a beautiful historical monument that is situated at Padmanabhapuram, Kanyakumari district. It is also known as Kalkulam Palace. பத்மநாபபுரம் அரண்மனை அப்படிங்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நினைவு சின்னம். இதை கல்குளம் பேலஸ் அப்படின்னும் அவங்க அழைக்கலாம். Padmanabhapuram Palace is a wooden palace which is built in Kerala style of architecture. பத்மநாபபுரம் அரண்மனை வந்து கேரள கட்டிடக்கலையோடைய ட்ரெண்டிங்கை வச்சு மரத்தால் செய்யப்பட்டுள்ளது. இட் இஸ் a fine example of art and craftsmanship. இது வந்து கலைக்கும் கைவினைத்திறனுக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. த பத்மநாபபுரம் பேலஸ் வாஸ் பில்ட் பை த ரூலர் ஆஃப் ட்ரெவாங்கூர் அரசர்னால என்ன பண்ணுறாங்க, ஆட்சியாளரால் இந்த பத்மநாபபுரம் அரண்மனை கட்டப்பட்டுள்ளது. த பேலஸ் ஹேஸ் வேரியஸ் செக்ஷன்ஸ். லைக் இந்த பேலஸில் வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா குயின் மதர் பேலஸ், கவுன்சில் சேம்பர், சதர்ன் பேலஸ் அண்ட் so on. அதாவது ராஜமாதா அரண்மனை, அப்புறம் சேம்பர்ஸ், கவுன்சில் சேம்பர்னா சபை அப்படின்ட்டோம், அண்ட் தென் சதர்ன் பேலஸ் அப்படின்னா தெற்கு அரண்மனை அப்படின்னு சொல்லி இதை பல்வேறு பார்வையிடங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. தென் நவ் ரீகேப், மீள் பார்வை. எப்போவுமே ஒவ்வொரு லெசன் முடித்தோன்னே அதை பற்றின கொஞ்சம் ஹிண்ட்ஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. Palaces and forts are the prime attraction of Tamil Nadu tourism. அரண்மனையும் கோட்டைகளும் தமிழ்நாட்டுடைய சுற்றுலா தலங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேலூர் ஃபோர்ட் இஸ் a fine example of military architecture. வேலூர் ஃபோர்ட் அப்படிங்கிறது இராணுவ கட்டிடக்கலையோடைய சிறந்த எடுத்துக்காட்டு. The major attraction of திருமலை நாயக்கர் பேலஸ் is the கோர்ட்யார்ட் அண்ட் த டான்சிங் ஹால். திருமலை நாயக்கருடைய பேலஸில் முக்கியமான ஒரு இது என்னென்னா அதனுடைய முற்றமும் நடன மண்டபமும். லாஸ்ட், க்ளோசரி. மேனுஸ்கிரிப்ட், எ டாக்குமெண்ட் ரிட்டன் பை ஹேண்ட். மேனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதிநிதி, கையால் எழுதப்பட்ட ஒரு இது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மோட் அப்படின்னா நீல ஆழமான அகலமான சுற்றியில் அந்த ஃபோர்ட்டை சுற்றி கட்டப்பட்ட ஒரு அகலி. ரைடர்ஸ் அப்படின்னா இன்வேடர்ஸ் அப்படின்னா படையெடுப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டேஷ் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை கிங்ஸ் ஆஃப் விஜயநகர். எந்த ஃபோர்ட் அப்படின்னாக்க வேலூர் ஃபோர்ட். த திருமலை நாயக்கர் பேலஸ் இஸ் சிட்டுவேட்டட் இன் மதுரை. And then the Dash Mahal is considered as one of the oldest historical libraries in India, Saraswati.
Padmanabhapuram Palace is in Dash, Kanyakumari district. The fort is locally called Danish Fort, means in the Tarangambadi Fort. Okay, and then match the following. Jinji Fort. Jinji Fort எங்கே இருக்குது? விழுப்புரம் district. Okay, Danish Fort தரங்கம்பாடி. தமுக்கம் Palace மதுரை. திருமயம் ஃபோர்ட் புதுக்கோட்டை. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Tamil Nadu has been ruled by many rulers, especially by the Chera, Chola, Pandya and Pallava rulers. True. Vellore Fort has 5 mahals. True. Dindigul Fort was built by the Nayakas of Madurai. Dindigul Fort வந்து நாயக்கர் ஆஃப் மதுரையால் அவங்களால கட்டப்பட்டது. True. Umayan Kota is the other name for Jinji Fort. False. Umayan கோட்டைங்கிறது என்னது? திருமயம் ஃபோர்ட்டுடைய இன்னொரு நேம் தான். ஸோ பத்மநாபபுரம் பேலஸ் வாஸ் பில்ட் பை த ரூலர் ஆஃப் ட்ரெவாங்கூர் அப்படிங்கிறது ட்ரூ. ஓகே சில்ட்ரன், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.